So we can go to the handling track. Yes. Before going to the high speed track. இதுல என்ன விஷயங்கள் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம் ஹை ஸ்பீட்ல நீங்க போனீங்கன்னா ஓகே ட்ராக் வந்து சர்ன்னு வந்து சடனா டர்ன் ஆகும். ரொம்ப ஷார்ப்பா டர்ன் ஆகும். அப்போ வந்து இந்த ரியரோ ஃப்ரண்டோ வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல்ல போக கூடாது. கரெக்ட். ஸோ இப்போ நம்ம வந்து 100 நல்லா குவைட்டா இருக்கு பாத்தீங்களா வண்டி. ஸோ நல்ல ரைடு நல்லா சூப்பரா இருக்கு பாருங்க. இப்போ வந்து டர்ன் ஆகுது பாருங்க. இது இப்படி டர்ன் ஆகுறது. இப்போ இங்க டர்ன் ஆகுறது. இந்த டர்னு இங்க டர்ன் ஆகுது பாருங்க. இப்படி டர்ன் ஆகுறதெல்லாம் வந்து வண்டி இது வந்து ரொம்ப ஷார்ப் டர்ன். இது வந்து ரொம்ப ஷார்ப் டர்ன் பாத்தீங்களா? இட்ஸ் அந்த பிளைண்ட் மாதிரி இருக்கும். அது இந்த இவ்வளவு பெரிய டர்ன் இருக்குங்கிறது தெரியவே தெரியாது. இதுல வந்து நம்ம ESP வேலை பண்ணணும். இது ஸோ இது வந்து டர்னு. இங்க நிறைய டயர் நீங்க பாக்குறீங்க. ஆமா இதான் இதுல வந்து ஸ்கிட் ஆகி அங்க போச்சுன்னா அதுல போய் இடிச்சுக்கும். அதுதான். ஸோ அதனால சேஃப். இங்க பாருங்க. ஸோ இதுதான் வந்து எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம். இப்போ வந்து நாங்க லிமிட்டுக்கு போகும்போது கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் போவோம் இந்த ட்ராக்ல. ஓகே. இது வந்து இப்போ கர்வி ட்ராக். இப்போ ஒரு ஹைவேல நீங்க போறீங்க, டக்குன்னு உங்களுக்கு ஒரு டர்ன் வந்துருச்சுன்னு வச்சுக்கங்களேன். இந்த மாதிரி வண்டி வந்து எப்படி கண்ட்ரோல் ஆகுது, அதுதான் அது வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பாருங்க. அதுக்காக தான் இது வந்து ஹேண்ட்லிங் ட்ராக்னு சொல்றது. ஓகே. இது வந்து டர்னிங் சர்க்கிள்ல அப்புறம் ஏதாவது ஒரு ரோட்ல டக்குன்னு ஏதாவது குறுக்கு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அப்போ வந்து நீங்க வண்டியை டக்குன்னு திருப்பீங்க. டக்குன்னு திருப்பும் போது வண்டி எப்படி உங்களுக்கு பிஹேவ் பண்ணுது, லாஸ் ஆஃப் கண்ட்ரோல் வந்துடக்கூடாது. ஸோ நல்லா ஃபாஸ்டா போவீங்க. இதுல நல்லா ஆக்சிலரேட் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சிலரேட் பண்ணிட்டு இந்த ட்ராக் வைடன் ஆகும். நல்லா கெட்டியா பிடிச்சு வைடன் ஆயிட்டு இது 2 லேன் வருது. இப்போ நான் போயிட்டு இருக்கேன், யாராவது உள்ள வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு நான் திருப்பிடுவேன். டக்குன்னு திருப்பிட்டு டக்குன்னு இதை நான் கொஞ்சம் மைல்டா தான் திருப்பினேன். இப்போ பாருங்க, இதுதான் பாடி கண்ட்ரோல். இதுதான் வந்து நம்ம பாடி கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றது. அதுக்கப்புறம் இதுல வந்து மல்டிபிள் சர்க்கிள்ஸ் நீங்க பாக்குறீங்க. இந்த மல்டிபிள் சர்க்கிள்ஸ்ல வந்து இந்த எட்ஜ்லயே நம்ம பிடிச்சிட்டு ஓட்டணும். இந்த எட்ஜ்ல பிடிச்சிட்டு ஓட்டும் பொழுது எவ்வளவு ஸ்பீட்ல, இப்போ நம்ம இப்போ ஹைவேல போயிட்டு இருக்கோம், இப்படி ஒரு டர்ன் வருது அப்படின்னா நீங்க எவ்வளவு ஸ்பீட்ல வந்து நீங்க திரும்பலாம் அப்படிங்கறது. நீங்க ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணிட்டே நம்ம போறோம், கிரிப் பின்னாடி இருந்து அப்படியே ஸ்கிட் ஆக ஆரம்பிக்கும். பட் இது நான் வரல, கிட்டத்தட்ட ஒரு 90 கிலோமீட்டராவது போகணும். இப்படி நம்ம வண்டி ஸ்கிட் ஆகாது. பட் இதுதான் டெஸ்ட் பண்றது. நம்ம டெஸ்ட் பண்ணி டெவலப் பண்றதுனால நமக்கு இது தெரியாது. பட் ஃபர்ஸ்ட் இப்போ ஒவ்வொரு சஸ்பென்ஷனும் நம்ம டியூன் பண்றோம் பாத்தீங்களா, டியூன் பண்ணிட்டு அது எது கம்ஃபர்டபுளா இருக்குதோ அது வந்து இதை மீட் பண்ணாது. ஸோ அதை வந்து எல்லாத்தையும் மீட் பண்ண வைக்கிறது தான் அந்த ஹேண்ட்லிங் ட்ராக்கு, இந்த சர்க்கிளிங் ட்ராக். இதை ரெண்டையும் வந்து நம்ம மீட் பண்ண வைக்கணும். 4 கிலோமீட்டர் ட்ராக்கு. இதுல வந்து 1 2 3 4 லேன்ஸ் இருக்கு. அந்த லாஸ்ட் லேன்ஸ்ல வந்து நீங்க 180 km/h போகலாம். இது வந்து MPFI TCI என்ஜின் சவுண்ட் மட்டும்தான் உங்களுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து நம்ம ஹை ஸ்பீட் ட்ராக்கு. நல்ல விண்டு இருக்கு. இப்போ விண்டு தான் கேட்க முடியும், வேற எதுவும் நீங்க கேட்க முடியாது. ஸோ 163 ஃபுல்லி லோடட். 164 165 165. இப்போ பாருங்களேன், இப்போ வந்து நம்ம இந்த இதுல போறோம் லேன்ல. இதுல வந்து அழகா இங்க பாருங்க 165ல நம்ம போறோம். பாடி வந்து சூப்பரா கண்ட்ரோல் ஆகுது பாருங்க. நம்ம போறதே தெரியாது. 165ல கார்னர்ல எவ்வளவு ஸ்பீட்ல போறோம் அப்படின்ட்டு அந்த பாட்டுல சூப்பரா போவோம் வண்டி. இப்போ 171 172 175 தான் மேக்ஸ் ஸ்பீடு. 173 174 அப்படியே 174லயே போய் ஏறலாம். 175 176 நீங்க லக்கி 177 அப்படியே போய் ஏறிடலாம். இதுதான் 178
அழகா போகுது பாருங்க. நம்மளாம் எதுவும் ஸ்டீரிங்கே பண்ண தேவையில்லை, அது பாட்டில் போகும். 177 டைனமிக்ஸ்ல வந்து பெஸ்ட் வண்டி இது. நான் 175 வரைக்கும் அடிச்சிருக்கேன். இன்னைக்கு 177 போயிடுச்சு. ஸோ இதுல தான் வந்து அந்த இஎஸ்பி, அந்த சஸ்பென்ஷன், நம்ம லாங் சஸ்பென்ஷன் நம்ம சொன்னோம் பாத்தீங்களா, அது வந்து அது ஹேண்டில் பண்றது நல்லா ஹோல்டு பண்ணிட்டு போகுது பாருங்க வண்டியை. 177ல வந்து நல்லா ஹோல்டு பண்ணிட்டு போகும் வண்டி. ஸோ இதுல பாத்தீங்கன்னா இதுல வந்து ஒரு 150 வரைக்கும் போகணும். நம்ம இந்த மாதிரி பேங்கிங் இருக்காது நம்ம ஹைவேல, அதனாலதான் நம்ம அங்க ஹேண்ட்லிங் ட்ராக்ல டெஸ்ட் பண்ணோம். ஹேண்ட்லிங் ட்ராக்ல பாத்தீங்கன்னா வண்டி நல்லா மூவ் ஆகும் வெளியில, இல்லைங்களா? இங்க வந்து அப்படி வண்டி நீங்க டேர்ன் ஆகும்போது மூவ் ஆகாது, ஏன்னா பேங்கிங் இருக்கிறதுனால. அதனால வந்து நீங்க நல்லா ஹை ஸ்பீட்ல வண்டியை டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வென் எவர் ஐ கம், நம்ம வரும்போது அவங்க டெஸ்டிங் ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இப்போ நடந்துட்டு இருக்கு. அது இன்னைக்கு சண்டே கூட நடக்குமா? சண்டே கூட. அது 24/7. ஏன்னா டெஸ்ட் ட்ராக் வந்து ரொம்ப அரிது கிடைக்கிறதுக்கு. இங்க பாத்தீங்கன்னா வாஷ் போர்டு அப்படின்னு ஒன்று, அங்கே நிறைய ஸ்டோன்ஸ் இருக்கும். அங்கே ரோட்ல வந்து வாஷ் ஆயிருந்துன்னு வச்சுங்களேன், தார் போனதுக்கு அப்புறம் ஸ்டோன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அது இது வந்து ஸ்மூத் ஆஸ்பால்ட். நம்ம ரெகுலர் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக இந்த ரோடு வச்சுக்கிறது. இது வந்து ஸ்மூத் ஆஸ்பால்ட். இது வந்து ரஃப்பா இருக்கும், அது வெரி ரஃப்பா இருக்கும். இது வந்து எகைன் ஸ்மூத். இதே மாதிரி டிஃப்ரெண்ட் ரஃப் ரைடு. இது வந்து நாய்ஸ் டெஸ்ட் பண்றது, NVH-க்காக டெஸ்ட் பண்றது. இப்போ வந்து இதுல நார்மல் ரோட்ல போயிட்டு நான் உங்களுக்கு இந்த ரோட்ல போயிட்டு காட்டுறேன் பாருங்க. ஸோ இது வந்து ஒரு சர்ஃபேஸ் நம்ம சாஃப்டா நாய்ஸ் உள்ள வரணும். இது வந்து டயர் நாய்ஸ்னு சொல்லுமா? இது வந்து இன்டியூஸ்ட். இது நல்ல இம்பர்ஃபெக்ஷன்ஸ் இருக்கு பாத்தீங்களா இந்த ரோட்ல. இது வந்து டிஸ்டர்பிங்கா இருக்கக்கூடாது. இது ரொம்ப டேம்படா இருக்கணும். இந்த மாதிரி சில வண்டிலாம் போனீங்கன்னா நல்லா ததன்னு உள்ள வரும். ஸோ இதுல வந்து இன்பிட்வீன் பேச்சஸ்லாம் நல்லா பாருங்க. இந்த மாதிரி நிறைய பேச்சஸ் வந்து அவங்க வச்சிருப்பாங்க ரோட்ல. நம்ம அந்த மும்பை போன ரோட்லாம் போனீங்கன்னா இந்த மாதிரி காங்கிரீட் சர்ஃபேஸ், புரோக்கன் சர்ஃபேசஸ். இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான சர்ஃபேஸ். இது வந்து காங்கிரீட். இந்த பேனல் நாய்ஸ் மட்டும் வரவே கூடாது, டயர் நாய்ஸ் மட்டும் தான் வரணும். இப்போ நீங்க இந்த பேனல் நாய்ஸ் எல்லாம் கேட்க மாட்டீங்க, டயர் நாய்ஸ் மட்டும் கேட்பீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி. இது வந்து இது எல்லாமே ஒவ்வொரு செக்ஷனும் டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ். ஒரு 50 km/h. இதுதான் வந்து ரஃப் காங்கிரீட் ரோடு, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் காங்கிரீட் ரோடு. அதுக்கு அடுத்து ஸ்மூத் பாவே அப்படின்னு நம்ம சொல்றது. இது வந்து கொஞ்சம் இதுல பாத்தீங்கன்னா இந்த ஸ்பீட் பிரேக் நல்லா ஸ்மூத்தா போகுது பாத்தீங்களா, ரிதமிக்கா போகும். இந்த 1-3 ஒரு காம்பினேஷன். இது வந்து ஸ்டோன்ஸ். யூரோப்பியன் நீங்க சிட்டிலாம் போயிருந்தீங்கன்னா அதுல வந்து ஸ்டோன்ஸ் பதிச்சிருப்பாங்க சிட்டில நிறைய இடத்துல. இது வந்து ரைடு. இந்த ரைடு எப்படி கம்ஃபர்டபுளா இருக்குது அப்படின்னு பாக்குறதுக்கு இது வந்து பெரிய ஸ்டோன்ஸ் பாத்தீங்களா. இது வந்து சின்ன ஸ்டோன்ஸ். இதுக்கு அடுத்து இப்பதான் தார் போட்டு இந்த தார்லாம் அடிச்சுக்கிட்டு போயிருச்சு அப்படின்னா இது பாருங்க, அது ஸ்டோன்ஸ். இது நம்ம ஊர்ல நிறைய இடத்துல இருக்கும். ஆமா. ஸோ இதுல எல்லாமே உங்களுக்கு பேனல் நாய்ஸ் வரக்கூடாது, இந்த டயர் நாய்ஸ் மட்டும் தான் வரணும். இந்த பேனல் நாய்ஸ் வராம இருக்கிறதுக்கு தான் நீங்க அந்த வெல்டிங் பாயிண்ட்ஸ் அது மாதிரி விஷயங்களை சொன்னீங்க. இப்போ பாத்தீங்களா இந்த டிஃபரன்ஸ், அதான் டயர் நாய்ஸ். இந்த பேனல்ல வந்து ஃபுல்லா பியூட்டைல் பேட் போட்டிருக்கும், அதனால வந்து அந்த ட்ரம்மிங் நாய்ஸ் வராது. இந்த சேஃப்டியில் வந்து மல்டிபிள் ஆஸ்பெக்ட்ஸ் நம்ம வந்து கிராஷ் ஷோன்ஸ் வந்து அங்கே டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ வந்து நம்ம டிரைவ் டைனமிக்ஸ், ஹேண்ட்லிங் நம்ம பார்த்தோம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் த டெஸ்ட் டிரைவ். இந்த ஏபிஎஸ் அப்படிங்கிறது ஒரு வீல் வந்து ஐஸ்ல இருக்கு, ஒரு வீல் வந்து நார்மல் ரோட்ல இருந்ததுன்னா இந்த ஐஸ்ல இருக்கிற வீல் வந்து ஸ்கிட் ஆகிட்டு இப்படி வண்டி திரும்பிடும். அதை எப்படி டெஸ்ட் பண்றது, அதை அரெஸ்ட் பண்றது தான் அந்த ஏபிஎஸ்னுடைய வேலை. இதுல வந்து டிஃப்ரெண்ட், அதை வந்து மியூன்னு சொல்றது. அங்க இருக்கிற அந்த சர்ஃபேஸ் தான் வந்து 0.03, அதுதான் வந்து ஐஸ் அங்க இருக்கிறது. இது 0.55, அப்புறம் 0.85, இது வந்து நார்மல் நம்ம
ரோடு சர்ஃபேஸில் இருக்குது. ஹிமாச்சல பிரதேஷ் அந்த ஏரியாவில் போனீங்கன்னா ஐஸ் ஏரியாவில் வந்து கார்னரில் இருந்ததுன்னா அந்த டயர் வந்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும் 0.03. அந்த காம்பினேஷன் தான் வந்து நம்ம இங்கே இந்த ட்ராக்ல பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஸ்மூத்தான சர்ஃபேஸு நீங்கள் இங்கே பார்க்குறது. அதில் வந்து அந்த ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வாட்டரிங் போட்டுட்டு இருக்கோம். நம்ம இந்த வாட்டரிங்லாம் வந்து நல்லா ஃப்ளட் ஆனோடனே நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். எப்படி ட்ரை பண்ணோம்னா ஃபுல் லோடில் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஆனாலும் வண்டி வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகும். இதில் வந்து 2 மியூ சர்ஃபேஸ் இருக்குது. இதை வந்து வண்டி திரும்பாது, இப்படிலாம் திரும்பாது, நேராக போகும் வண்டி. இப்போ இந்த மழை காலங்களில் வந்து ஒரு இடத்துல தண்ணி இருக்குது, தண்ணிக்குள்ளே டயர் போகுது, ஒரு சைடு டயர் போகுது. இன்னொரு இடத்துல வந்து ரஃப்பான ரோடு இருக்குது. இந்த தண்ணிக்குள்ளே போகிறது வந்து ஸ்லிப் ஆகி வழுக்கிட்டு முன்னாடி போகாது வீலு. இந்த தாரில் இருக்கிறது வந்து முன்னாடி போயிட்டு வண்டி இப்படி திரும்பிடும். ஸோ அப்படி ஆகாமல் பார்த்துக்கிறது தான் இதனுடைய வேலை. ஸோ அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, அதுதான் ஏபிஎஸ். அதை வந்து எப்படி டெஸ்ட் பண்ணுறது, எப்படி கேலிப்ரேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ட்ராக்கை ஃபுல் பில்டு பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாக வாட்டர் வருது. ஃபுல் வாட்டர் வந்தோடனே நம்ம உள்ளே போகும். இது வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ட்ராக்கு. ஸோ தண்ணி வந்துருச்சு, நம்ம போகலான்னு நினைக்கிறேன். அவங்க சொல்லிட்டாங்க போகலான்ட்டு. ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போமா? லெட்ஸ் கோ. ஸ்பீடோமீட்டர் அடிச்சு பாருங்க. உடனே நான் வந்து ஃபுல் லோட்ல இருக்கேன். ஃபுல் ஆக்சிலரேட்டர்ல இருக்கேன். நம்ம அங்க வந்து 175 பண்ணோம். ரோடு இங்க வந்து கஷ்டம் நம்ம. ஸோ சில சமயத்தில் நீங்க ஆக்சிலரேட்டர் பெடல் இருக்கலாம் ஃபாஸ்டா வந்துடுவீங்க. அதனால வந்து இங்க டயர்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ மறுபடியும் அதில் போகலாம். இது ரொம்ப சப்போஸ் ஏபிஎஸ் ஃபீச்சர் இல்லைன்னா திருவிட்டு எல்லாம் வண்டி திரும்பிடும், அப்படியே சுத்த ஆரம்பிச்சிடும் வண்டி. இது ரொம்ப ரிஸ்கான டெஸ்ட். இங்கே பாருங்க, இது வந்து ஃபுல் ஐஸ் சர்ஃபேஸ். இது ப்ளூ கலர்ல ஐஸ் சர்ஃபேஸ் இருக்கா, ஃபுல் லோட்ல இருக்கேன். நீங்க அதை எக்ஸிட் ஆகும்போது பாருங்க எவ்வளவு ஸ்பீட்ல வண்டி போகுதுன்னு பாருங்க. இப்போ 64. இப்போ பாருங்க பிச்சுக்கிட்டு போக வண்டி பாத்தீங்களா? ஃபுல் லோட்ல எவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னு பாருங்க வண்டி. ஸோ அவ்வளோ ஸ்பீட்ல வண்டி இருக்கணும். அது வந்து குறைச்சி ஸ்பீடை வந்து கம்ப்ளீட்டா குறைச்சி கண்ட்ரோலர் வந்து குறைச்சி 60க்கு தான் கொடுக்குது. கிட்டத்தட்ட அது வந்து 120க்கு மேலே போயிட்டு நம்ம ஃபுல் லோட்ல இருந்து நான் பெடல் எடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த டெஸ்டினுடைய அர்த்தம். எந்த விதமான ட்ராக்ல போனாலும் உங்களுக்கு வந்து வண்டியினுடைய கண்ட்ரோல் வந்து எப்பவுமே பர்ஃபெக்டா இருக்கும். உங்களுக்கு 2 ட்ராக் இருக்கு இதுல. ஓகே. ஸோ வி கேன் கோ இன்டு தட் ட்ராக். இது வந்து ஆல்டர்னேட் பிளாக் வந்து வேற மியூல இருக்கும். ஓகே. இந்த பிளாக்கா இருக்கு பாத்தீங்களா? ஆமா. பட் இது இந்த வண்டிலாம் அவ்வளோ தெரியாது. இதுல டிஃப்ரெண்ட் மியூ காம்பினேஷன் இருக்கும் இதுல. பட் இது நல்லா காலிப்ரேட் பண்றது இதுல. ஓகே. நல்லா காலிப்ரேட் பண்றதுனால தெரியாது இது. ஓகே. பெரிய வண்டிலாம் நல்லா தெரியும், இந்த வண்டி நல்லா தெரியாது. ஸோ மறுபடியும் போகலாம். அதாவது வந்து இதுல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த ட்ராக்ல ஒரு பிளாக் வந்து ரொம்ப லோ மியூ, இன்னொரு பிளாக் இதுல பாத்தீங்கன்னா இந்த பிளாக் வெவ்வேறு மியூல இருக்கும் அது. ஸோ ஃபுல் லோட்ல வச்சீங்கன்னா தெரியுதுங்களா அந்த ட்ராக்ஷன், அதான் அது ஃபுல் லோட்ல இருக்கு இப்போ. ஓகே. இங்க பாருங்க ஃபுல் பெடல். டர்ன் பண்ணாலும் இது வந்து உங்களுக்கு ஸ்மூத்தா டர்ன் பண்ணி வந்துடும். இந்த 3XOவும் நீங்க நினைக்கிறதை போல உங்களுக்கு 3 மடங்கு வெற்றியை கொடுக்க வாழ்த்துக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் 29 ரூபாயில் ஜூனியர் விகடன், ஆனந்த விகடன், நாணயம் விகடன் உள்ளிட்ட 8 டிஜிட்டல் இதழ்கள், வேல்பாரி, நீரதிகாரம், அணிலாடம் முன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள், சுஜாதா, எஸ் ராமகிருஷ்ணன், அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என 29 ரூபாயில் 3 மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்.